பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரியன் சஜிதா செய்யற சம்பந்தமா ஒரு ஹதீஸ் இருக்குது. இது பல கிரந்தங்கள பதிவாயிருக்கிற உறுதியான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் அல்ல என்ன சொல்லப்பட்ட கருத்து ரசூலுல்லாஹ் சாபிட்டு சொல்றாரு, ஏடா இந்த சூரியன் மறையிற நேரத்தில் எங்க பொண்ணு கேட்டா அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இது சஜிதா செய்ய போகுது. சஜிதா செஞ்சுட்டு அது அனுமதி கேட்குது. அல்லாஹ் அனுமதி கொடுக்கற நேரம் மறுபடியும் அடுத்த சேர்க்கல் ஆரம்பிக்குது வருது. இப்படித்தான் டெய்லி நடக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் சூரியன் சஜிதா செய்து கொண்டு இருக்குது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு இல்ல. அப்ப ஒரு நாள் அனுமதி மறுக்கப்படும், வந்த வழியில திரும்பி போன்னு சொல்லப்படும். அன்னைக்கு மேற்கால வரும். இதான் கருத்து சுருக்கம். ஹதீஸ்ல நான் விரிவா எடுப்போம், பாதத்துக்குள்ள இறங்கின வாரத்துல எல்லாம் எடுப்போம். சரியா? இந்த ஹதீஸ் எந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணு சொல்லணும். எந்த சயின்டிஸ்டும் வரப்படாது, எந்த டாக்டரும் வரப்படாது, எந்த இன்ஜினியரும் வரப்படாது. குர்ஆனுக்கு முரணு நிரூபிங்க, நீங்க வாதத்தில் உண்மையாளர்கள். என்ன வருது? அரிச பத்தி வருது, சூரியனை பத்தி வருது. எப்படி சூரியனை பத்தி வருதுன்னா, சூரியனை பத்தி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அத்ததிரி ஐன ததுஹப். ஒரு நபி தோழர்கிட்ட கேக்குறாங்க, அபூதர் கிட்ட தான் கேக்குறாங்க, உங்களுக்கு இந்த சூரியன் எங்க போகுதுன்னு தெரியுமா? கேட்கும்போது அவர் சொல்றாரு, குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அல்லாஹ்க்கு ரசூலுக்கு தான் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு கட்டுக்கதையில எப்படி வருதுன்னு சொன்னா, ஃபைன்னஹா ததுஹபு அத்தா தஸ்ஜுத தஹ்தல் அர்ஷ். அது அரிசுக்கு கீழே அல்லாஹ் சுஜூத் செய்யறதுக்காக போகுது என்று வருது. இப்ப என்ன கேக்குறாங்க, நிதர்சனத்துக்கு மாற்றமா இருந்தா ஏற்றுக்கொள்ள வேணான்னு தான் நீங்க சொல்றீங்க. குர்ஆனுக்கு மாற்றம் என்றதை காட்டுங்க. ஆசையா இருக்குதா? விளக்கம் வேணுமா? என்ன கேளுங்க. அன்றாடம் சூரியனுடைய மறைவை பற்றி தான் அது வருது. இன்னும் சொல்ல போனா சூரியன் ஒரு நாள் மறையுது, அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இது எங்க போகுது உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. அவர் தெரியலன்றவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே போகுது, சஜிதா செய்ய அனுமதி கேட்குது, சஜிதா செஞ்சுட்டு இப்படி வந்துருது அப்படிங்கிறாங்க. என்னைக்கு அனுமதி மறுக்கப்படுமோ அப்போ திருப்பி வரும், மேற்கால உதிக்கும்ங்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை நம்ம சரியான ஹதீஸ்ன்னு நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். இது கொஞ்சம் அடிப்படையே சில பண்ணணும், யோசிக்கணும். யோசிச்சு அது அது ஏற்கத்தக்கதா, வாக்குக்கு ஹிலாஃபுல் வாக்கையா இருக்குது, வாக்குக்கு மாத்தமா இருக்குன்னு வைங்களேன், அதுவே ஒரு விஷயம் தவறு என்பதற்கு பெரிய ஆதாரம். கண்ணுக்கு முன்னாடி இருப்பதற்கு அது மாத்தமா இருக்குது. என்ன சொல்றான் குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சூரத்து ஜுமர்ல 39வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல, ஹலக ஸமாவாதி வல் அர்ல பில் ஹக்கி. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சத்தியத்துடன் படைத்திருக்கிறான். யுகவ்விருல் லைல அலன் நஹார். இரவு பகல மூடுது, பகல் இரவு மூடுது அல்லாஹ் சொல்லிட்டு, ஆங்கிலேயர்களுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குது? இரவின் பாதியில, நள்ளிரவில் இருந்து என்ன செய்கிறது? 12:01 என்னவாகிறது? அது 12:01 தான் 1 ஒரு செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் அர்த்தம். அப்ப இந்த 12:01 என்ன செய்கிறது? இரவு 12 PM 1 இருக்குல்ல, அப்பதான் என்னவாகிறது? நாள் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவங்க மேற்கத்திய உலகம் சொல்லுகிறது. நம்ம நாட்டில் உள்ள தமிழ் மக்களுடைய பழக்க பிரகாரம் ஒரு நாள் வைகரையில் ஆரம்பிக்கிறது, காலையில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? காலையில் தான் ஒரு நாள் என்று சொல்லுவாங்க. அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் என்பது எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளவு காலம் நம்ம என்ன நம்பி இருக்கிறோம்? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மகரிப்ல தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. எப்ப ஆரம்பிக்கிறது? மகரிப்னா சூரியன் மறையுதுல, சூரியன் உதித்ததிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஒரு சாரார் சொல்றாங்க நள்ளிரவில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, சூரியன் மறையுதுல, மறைவதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்க எல்லாரும் காலகாலமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் கரெக்டும் கூட. நம்ம காலகாலமா எதை நம்பி இருக்கிறோம் இந்த விஷயத்துல, அதுதான் குர்ஆன் ஹதீஸில் இருந்து உள்ள சரியான ஆதாரம். வஸஹர ஷம்ஸ வல் கமர குல்லு யஜ்ரி லி அஜலி முஸம்மா. சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான். அது ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை பயணித்துக் கொண்டு இருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுல ஒரு சுழற்சி இருக்குது. அந்த பயணத்தெல்லாம் குறிப்பிட்ட தவணை வரை வச்சிருக்கிறான். அது என்ன செய்யாது? இந்த ஸ்கோப்பை விட்டு வெளியே போயிடாது. இது என்ன வருது? அரசு கிட்ட போகுதுன்னு வருது. இவங்க நினைச்சு இந்த எங்களுக்கு நட்சத்திரம் விளங்குது, அதுக்கு பக்கத்துல தான் அரசு இருக்குதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சூரியன் இங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு வரதும், திரும்ப உதிக்கிறதும், திரும்ப மறைகிறதும் நடக்குது. அரச பத்தி அக்கீதா இருக்குதா? அரசுக்கு கீழே சூரியன் சஜிதா செய்யறதுக்கும் இந்த இதுக்கு இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு எதுக்கு முரண்படுது?
வசனத்தை வச்சாரா வச்சு கிழிச்சாரா. சூரியன் தன் பயணப்பாதையில் சுழன்று கொண்டிருக்கிறது, பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப எவன் மறுத்தான்? அதுக்கும் அரிசிக்கு கீழே சஜிதா செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி எதையாவது கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு முரண். இது எப்படி முரண்னு சொல்லணும்? எனக்கு உங்களுக்கு குருநாதர் சொன்னதுனால தானே. நீங்க சரியா பார்த்திருந்தா நீங்க அந்த ஹதீஸ்கள் என்னத்தை கூறுது என்று சொல்லிருப்பீங்க. அதுல என்ன சொல்லப்படுது? அன்றாடம் இப்படித்தான் நடக்குது. இப்படி பெய்து சஜிதா செஞ்சு அல்லாஹ் அனுமதி கேட்டுக்கொண்டு டெய்லி இதே ரூட்டீன் நடக்கும். டெய்லி அப்ப சூரியன் தன் பயண பாதையில நடந்து கொண்டுதான் இருக்கும். இது முரண் இல்ல. ஒரு நாள் இந்த அனுமதி மறுக்கப்படும். அந்த ஒரு நாள் எது? ரசூலுல்லாஹ் எதிர்வு கூறினாங்க, கியாமத் நாள் அடையாளம் மேற்குல வரும் சூரியன். அந்த ஒரு நாள் இத கூட பார்க்க வக்கில்ல. கடைசியான ஒரு அடையாளம் நடக்குது. அந்த கடைசியான அடையாளம் என்னன்னு கேட்டா, கிழக்கே இப்ப நம்ம சூரியன் உதிக்குது. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களா, தகூமு சாஅத்து, கியாமத் நாள் ஏற்படாது, ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் கிழக்கே உதிக்கிற வரைக்கும், மேற்கே உதிக்கிற வரைக்கும் யுக முடிவு நாள் வராது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கிழக்க சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறது என்ன ஆகும் கேட்டா, மேற்கில் உதிக்கும். மேற்கில் உதிக்கும்டா என்ன? எப்ப உதிக்கும் மேற்குல? அதாவது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது பூமி உருண்டை, அதுக்கு ஏராளமான எண்ணற்ற எவிடன்ஸ்களை இஸ்லாம் வச்சிருக்குது. இந்த உருண்டையான பூமி கிழக்க சூரியன் உதிக்கிறதுக்கு மேற்கு உதிக்கணும்னு சொன்னா, இந்த சூரியன் தன்னுடைய சுழலும் திசையை நேர் எதிரா மாத்தணும். எப்படி இப்ப சுத்திக்கிட்டு இருக்குதோ அதுக்கு நேர் எதிரா சுத்த ஆரம்பிச்சா கிழக்க உதிக்கிறது மேற்க உதிக்க ஆரம்பிச்சிடும். ஹதீஸ் பார்க்க வக்கீல்ல வாதம் வைக்கிறாங்களா? அதுக்குள்ள 1008 நக்கல் நையாண்டி வேற. அல்லாஹ்வோட வகையில விளையாடுறீங்க. விளையாடுறத நீங்க ஒழுங்கா பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு பேசுங்க. உங்களோட நாங்க இங்க நக்கல் போட்டி நடத்த வரல. நான் மக்களுக்கு உண்மையை விதைப்படுத்த வந்திருக்கிறோம். எனவே பொறுப்புணர்வோடு விவாதிங்க. நபிகள் நாயகம் கேட்டதா வருது, எங்க போகுதுன்னு வருதா? இவங்க சொல்றாங்க அரிசிக்கு கீழே போகுது. போயிட்டு ஒரு நாள் என்ன சொல்லுமா, அல்லாஹ் தாலா அனுமதி கொடுக்க மாட்டானாம். எதுக்கு? சூரியனுக்கு சஜதா செய்யறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டானாம். அப்ப என்ன செய்யுமாம்? அல்லாஹ் சொல்லுவானாம், சொல்லப்படுறதா வருது, இர்ஜி மின் ஹைசு ஜேதி, நீ எந்த இடத்திலிருந்து வந்தியோ அந்த இடத்தை நோக்கி நீ திருப்பி போவேண்டு சொல்லப்படுறதா வருது. இப்ப சூரியன் என்னத்துக்கு போகுது? அரிசி கிட்ட அனுமதி கேட்க போகுது. அனுமதி இல்லைன்னு ரிட்டர்ன் அனுப்பினா கிழக்குல உதிக்கிற சூரியன் இப்ப எந்த இடத்துல உதிக்க வேண்டி வரும்? மேற்குல உதிக்க வேண்டி வரும். இப்ப தலை கீழ போச்சா? இப்பயும் வட போச்சு. அது இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல 4872வது ஹதீஸ், மன் தாப கப்ல அன் தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னால் யார் திருந்திக் கொள்கிறாரோ தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார்கள். இது 4872 முஸ்லிம். ஆனா என்ன நடக்குது? ஹதீஸ்ல என்ன சொல்லுது? சூரியன் போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இது தத்ரி ஐன தத்ஹபு, இது எங்கே செல்கிறது என்று உமக்கு தெரியுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியதாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக நீங்க ஒரு கட்டுக்கதையை வச்சிருக்கீங்களே, அதுல எப்படி வருது வாசகம்? சூரியன் எங்க போகுதுன்னு கேட்டா இப்ப மறைய போகுதுன்னு அர்த்தம். அப்ப மறைய போற சூரியன் எங்கேயாவது ஒரு நாட்டுல உதிக்க தானே செய்து. இப்ப இலங்கைக்கு சூரியன் மறைஞ்சுன்னு வைங்க, அமெரிக்கால என்ன செஞ்சிடும்? சூரியன் உதிச்சிடும். அதான் யதார்த்தம். அப்படித்தானே உதிக்கத்தானே செய்து. இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க, அமெரிக்கால சூரியன் எங்களுக்கு மறைஞ்சு அமெரிக்கால உதிக்குதுன்னு சொன்னா அமெரிக்கால தான் அரிசி இருக்குதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. சூரியன் மறையுது, உண்மையில மறையுதா? அந்த காலத்துல மறையுதுன்னு நினைச்சாங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, சூரியன் மறைவதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்க எல்லாரும் காலகாலமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் கரெக்டும் கூட. நம்ம காலகாலமா எதை நம்பி இருக்கிறோம் இந்த விஷயத்துல, அதுதான் குர்ஆன் ஹதீஸில் இருந்து உள்ள சரியான ஆதாரம். சூரியன் மறையுது, உண்மையில மறையுதா? அந்த காலத்துல மறையுதுன்னு நினைச்சாங்க, உண்மைக்கு மறையல. அது இன்னொரு பக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. அதான் நம்ம இப்ப மேல அமெரிக்கா எவ்வளவு இருக்குது, அப்ப சூரியன் மறையவே கிடையாது. ஆனா இப்ப கூட குட்டி வெளியே வருது. இதை நிரூபிக்கத்தான் இந்த ஹதீஸை நான் எடுத்து போட்டேன். இவங்க இதை மறுக்கிறது குர்ஆன் வசனத்துக்கு முரணாக இருந்தால அல்ல, நிதர்சனம், அறிவியல், விஞ்ஞானம் சொல்றேன் இல்லையா, இதுக்கு தான் இவங்க முரணை நிரூபிச்சு காட்டியே ஆகணும், வேற வழி இல்லை. சவால் விடுற 7 மணி சொன்னால் ஒரு குர்ஆன் வசனத்தை நேரடியாக காட்டுங்க,
இந்த ஹதீஸுக்கு நேர்முரணான வசனம் உண்டு, காட்டுங்க. இதோட இதாத்த முடிச்சுக்கணும், இது சவால். சரியா? இது ஏலாது. இப்ப பூனைக்குட்டி வெளியே வருது. அமெரிக்கால சூரியன், ஆப்பிரிக்கால சூரியன், எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நாங்களும் சூரியன் பார்த்து தைக்கிறோம். நீங்க அது சொல்ல தேவையில்ல. நீங்க முதல்ல குர்ஆன் முரணை காட்டுங்க. நான் இதை குடிக்கிற காரணம் ஒன்று இருக்குது. ஏனென்றால் இவங்களோட கொள்கையில, கோட்பாட்டில், இவங்க உசூல்ல வந்து நாத்திக சடவாதம் இருக்குது. நாத்திக சடவாதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இவங்க வகைக்கு கொடுக்கறது இல்ல. இதுதான் இவங்க சுயரூபம். முதல்ல அவட கடமை என்ன? குர்ஆனுக்கு முரண்படுறதை நிரூபிக்கிறேன்னு வந்திருக்கிறாங்க. ஒப்பந்தத்தை போட்டு இங்க உட்கார்ந்துட்டு வக்கனையா வந்து இப்போ வந்து அமெரிக்கால சூரியன், ஆப்பிரிக்கால சூரியன். யாரு கேட்ட ஆப்பிரிக்கா அமெரிக்கா சூரியன்? குர்ஆன் வசனத்தை காட்டுங்க. ஏனண்டா நாங்க சயின்ஸுக்கு போறோம் என்றாங்க. சயின்ஸுக்கு எல்லாம் போகல, அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தை வச்சுதான் விலகப்படுத்தினோம். அல்லாஹ் தாலா உண்மை பேசக்கூடியவன். உண்மை பேசக்கூடியவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் சூரியனையும் சந்திரனையும் வச்சிருக்கிறான். அது எப்படி இருக்குதுன்னு அவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் தாலா சொன்ன விதத்தில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறதா அல்லது ஒரு கட்டுக்கதையா இருக்குதா இதுதான் கேட்கிறோம். அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? வந்து குர்ஆன்ல இந்த ஆதாரம் கேட்டோம். குர்ஆன் எந்த குர்ஆன் வசனத்தை முரண் கேட்டா ஒரு மாபெரும் ஆதாரத்தை வச்சாரு. என்ன ஆதாரம்? அல்லாஹ் வந்து அல்லாஹ்வை தவிர உண்மை பேசுறவன் யார்? இப்ப அதுக்கும் சூரியனுக்கு என்ன சம்பந்தம்? அல்லாஹ்வை தவிர உண்மை பேசுபவன் யார்? அதை நாங்க இல்லைன்னா சொன்னோம். நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த சூரியன் சுத்தி வரக்கூடிய நாங்க இதே திருப்பி திருப்பி கேட்கிறேன்னு கேட்டா நாங்க நிரூபிப்போம். நிரூபிக்க முந்தி நீங்க இதை மறுக்கிறது குர்ஆனுக்கு முரண் அடிப்படையில் அல்ல, நீங்க வேறொன்றுக்கு முரண் மறுக்கிறீங்க. உங்களோட பூனைக்குட்டியை வெளியெடுக்கத்தான் ட்ரை பண்றோம். கிழக்குல உதிக்கிற சூரியன் திசை மாறி மேற்குல உதிக்க வருமா இல்லையா? அது மறுமை நாளுக்கு கியாமத் நாள் விஷயம் பார்க்காம சொல்றாங்க. உங்களோட கண்ணில் தான் கண்ணாடியும் போட்டுதான் இருக்கிறீங்க, ஆனா விளங்குது இல்ல போல. நீங்க தான் பார்த்து சொல்லணும். இது புரியலையா? அறிவிப்பு வேணுமா? புகாரியில, முஸ்லிம்ல 228வது ஹதீஸ். நல்ல உங்களுடைய கண் பார்வையை பெரிதாக்கி பார்த்து முடிவெடுங்க. இது கியாமத் நாளை பத்தி பேசல, வளமையான செய்திகளை பத்தி பேசுது. அதே முஸ்லிம்ல 4954வது ஹதீஸ்ல இருக்கிறது, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யபசுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார் வ யபசுத்து யதஹு பின்னஹாரி லியதூப முஸீஉல் லைலி ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு பின் மக்ரிபிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்யறானா, தினமும் டெய்லி இரவு நேரத்துல தன் கைகளை விரிக்கிறான். எதுக்கு விரிக்கிறான்? பகலில் பாவம் செய்தவன் மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டி, வாங்கப்பா கேளுங்கப்பா நம்ம கிட்ட வாங்க அப்படிங்கிறானா அல்லாஹ். பகல்லையும் கையை நீட்டுறானா எதுக்காக வேண்டி? ராத்திரில பாவம் செய்யறானா திருந்துறதுக்காக வேண்டி. டெய்லி இன்னைக்கு நாளைக்கும் நமக்கு தெரியாட்டாலும் அப்படி நடக்குதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நடக்கும். அல்லாஹ் டெய்லி என்ன செய்யறான்? தினசரி மனிதன்கிறவன் தப்பு செய்யறவனா தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ராத்திரில தப்பு செய்வான். யா அல்லாஹ் தெரியாம மன்னிச்சுக்கலாம்னு சொல்றானா, வா 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 சீக்கிரம் வா, நான் தயாரா இருக்கிறேன், மன்னிக்க தயாரா இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூப்பிடுறானா. இது எது வரைக்கும் அல்லாஹ் டெய்லி இந்த வேலையை செய்யறான்னு கேட்டா, ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் கிழக்கு மேற்கில் இருந்து உதிக்கிற வரைக்கும் இது நடக்கும். உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு இறக்குனதுல இருந்து கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்க ஆரம்பிக்கிறது வரைக்கும் டெய்லி இது நடக்கும். கேளு வா வா, இப்போ இருந்துக்க, இப்போ வந்து புகையை பார்த்துட்டியா திருந்து, 3 பூகம்பத்தை பார்த்துட்டியா திருந்து ஓடியா, நெருப்பை பார்த்துட்டியா ஓடியா திருந்து, தஜ்ஜால பார்த்துட்டியா, தேவஜி மஞ்ச பார்த்தியா, ஈசா நபி வா வா ஓடியா அப்படிமா அல்ல. எப்ப நடக்காது? கிழக்க உதிக்கிறது மேற்க உதிச்சுச்சு, அவ்வளவுதான். யாருடைய ஈமானும் அவருக்கு பயன் தராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது வரைக்கும் அல்லாஹ் வந்து கை நீட்டி மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் என்பதற்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அது இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல 4872வது ஹதீஸ், மன் தாப கப்ல அன் தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னால் யார் திருந்திக் கொள்கிறாரோ, தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார்கள். இது 4872 முஸ்லிம். சூரியன்ல கேட்டார் வந்து கண்ணை திறந்து இப்படி பார்க்கட்டும், இப்படி பார்க்கறத நோமலாவே பார்த்துட்டோம். நீங்க கண்ணை திறந்து அதே முஸ்லிமை பாருங்க, கொடுத்தோம் அவங்களுக்கு. இந்த முஸ்லிம்ல இருக்குது, அதே முஸ்லிம்ல கண்ணை திறந்து நல்லா பாருங்க. இப்ப நீங்க வந்து பாருங்க, நான் பார்க்கறத நீங்க பாருங்க. சரியா? அதுல இருக்குது. அந்த ஒரு நாள் அனுமதி மறுக்கப்படும். அந்த ஒரு நாள்ல தான் மேற்குல வரும், மற்றதெல்லாம் வளமையா கிழக்கு தான் அனுப்பியாச்சு. அதுக்கு வந்து தினசரி உதிக்கிறதுக்கு ஆதாரம் சூரியன் சஜிதா மேட்டர்ல அந்த சயின்டிஸ்ட் அங்க டிக்கிறார். அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு, அந்த ஒவ்வொரு நாளும் எல்லாம் திரும்பி போக சொல்றான், அந்த வாசகத்தை பாருங்கன்னு ஹதீஸ் அனுப்பினாரு. அதே ஹதீஸ் நான் கோடிட்டு காட்டிக்கிறேன், பார்த்து கொள்ளுங்க.
அதாவது வளமையாக கீழே அப்படியே அந்த வரக்கூடிய வளமையான பயண பாதையில சூரியன் வரும், அல்லாட்ட அனுமதி கேட்கும், சுஜூது செய்வது நடக்கும். அந்த வளமையான பயணம் கிழக்குல இருந்து மேற்கு, கிழக்குல இருந்து மேற்கு, இந்த சர்க்கிள் தான் வளமையாக நடக்கும். ஒரு நாள்ல தான் மேற்குல இருந்து கிழக்கு அனுமதி மறுப்பான். அதை மறுக்கிற நாள்ல தான் அது மேற்குல இருந்து கிழக்கு வரும்னு சொல்லி இது அவங்க தந்தது. சரியா? அதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்குது. காட்டினோம், அது பார்க்கல, கண் விளங்குதுல போல. அதை சொன்ன பிரிச்சு பார்க்க சொல்லி நீங்க தான் போயிட்டு அஸ்வாட்டில காட்டணும். சரியா? இந்த அதுலயும் கோடிட்டு காட்டிருக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க, அனுப்புங்க. அவங்க அனுப்பினதே அவங்களுக்கு அனுப்புறோம். அதே வாசிச்சு இல்ல, அவங்க அனுப்பின ஆதாரத்தை அவங்க வாசிச்சு இல்ல. இது எந்த உலகத்துல சொல்றேன் நாங்க, இதுக்கு மேல பேசுறதா? எந்த ஹதீஸ மறுத்தா அந்த ஹதீஸ பாக்குறல்ல, ஆதாரம் காட்டினா ஆதாரத்தை பாக்குறல்ல. எனக்கு என்ன விளங்குது? ரப்பே ரஹ்மான் எந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி விளங்குது இல்ல. இந்த லட்சத்திலே ஆய்வு செய்யறாங்களா? ஆய்வு 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 புலிகள் இதான் லட்சணம்.